முன்கழுத்துடைய இறக்கம் வந்து 8 இன்ச்சுக்கு வச்சிருக்கோம். கழுத்துடைய அகலம் 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2.25 இன்ச் அப்படிங்கிறது ஸ்டிச்சிங்கோட சேர்த்து பார்க்கும்போது நமக்கு வந்து 2.5 இன்ச் அகலம் வந்து நமக்கு வந்துடும். அதனால நம்ம வந்து 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணாலே நமக்கு வந்து ரொம்ப அகண்டு போகாத கழுத்து சரியான அளவில் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு ரவுண்டு ஷேஃப்க்கு வளைவு கொடுத்துக்கலாம். இந்த வளைவுடைய கார்னர் வந்து ஒரு 1/2 இன்ச்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் வந்து வளைவு கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச் அளவு நீங்கள் இந்த கிராஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் வி நெக் மாதிரி வரும். 1/4 இன்ச் அளவில் நீங்கள் வளைவு கொடுத்தீங்க அப்படின்னா யூ ஷேஃப்ல நமக்கு வந்து கழுத்துடைய அமைப்பு வரும். கட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கழுத்துடைய அமைப்பை வந்து நம்ம கிளாத்தை பிரித்து பார்த்துடலாம். கழுத்துடைய அகலத்தை கம்மி பண்ணி மார்க் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கழுத்து பகுதி வந்து விரியாம இறக்கம் எந்த அளவுக்கு அதிகம் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த அகலத்தை வந்து கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர் வந்து சரீர பிரச்சனையோ அல்லது நமக்கு லூஸ் ஆகிட்டு தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனையோ இல்லாம உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டா இருக்கும்.